விளக்கெண்ணெய் விட்டேன். தேஜுக்கிட்ட வேப்ப எண்ணெய்ன்னு போய் சொன்னதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்கள். நீ சாப்பிடுவ தானே? நான் சாப்பிட மாட்டேன். நான் சாயங்காலம் சொல்லுவேன், அம்மா எனக்கு மட்டும் என்ன சாப்பாடு கொடு, எனக்கு குழம்பு வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி என் அப்பாவோட பர்த்டே. காலையிலே தேஜுவை விஷ் பண்ண சொல்லிவிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் பேசினோம். அவள் விஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயத்தெலாம் நினச்சி மனசார அழுதாச்சு. மனசு கொஞ்சம் பாரமாக இருந்தது அப்படின்னா, அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காவது என்னையை பொறுத்தளவுக்கு என் கேரக்டர் ரொம்ப பாரமாக இருந்தது அப்படின்னா, ரிலாக்ஸ் ஆகிறதுக்காவது நான் நல்லா அழுதுருவேன். இல்லாட்டி தலைவலி வரும், அதையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஹாப்பியாக இருந்தேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேஜுவுக்கு அதிசயமாக அங்கன்வாடி லீவ் விட்டுருக்காங்க. இன்னையோட சேர்த்து 3 நாள் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வீடியோ எடுக்கணுன்னு இருந்தேன். தொடர்ந்து இங்கே கொஞ்சம் மழை பெய்யுதுங்க. இப்போ கூட லைட்டாக மழை தூரி இருந்தது. எப்படி வேர்க்குதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறமும் மழை வரும். லைட்டாக தரையெல்லாம் நனைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் இடி இடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்பயுமே இப்படி வேர்க்குது. பகலில் நல்ல வெயில், ஈவினிங் டைமில் நல்ல மழை வரும். அதனால் கொஞ்சம் டே விலாக் இருக்குது. அதுக்கப்புறம் தம்ப்நெயில்ல ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. அந்த பழம் பேர் பரூன்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க. பகடக்கூழி. எது எனக்கு சரியாக சொல்ல தெரியாது. அது பகடக்கூழின்னா என்னமோ சொல்லுவாங்க. அந்த பருங்கிற சின்ன பேரோட வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை பேரோட ஊரில் கிடைக்குதா என்னன்னு தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்போமே ஸ்ரீலங்காவில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது பறிக்க போயிருந்தாங்க, அப்புறம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இன்றைக்கி டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நாளையிலேருந்து லீவுன்னு சொன்ன அன்னைக்கு ஈவினிங் சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு தாங்க பருப்பு வேக வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்பாவுமே சொல்லியிருக்காங்க, விளக்கெண்ணெய் 3 சொட்டோ இல்லை 4 சொட்டோ விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா மூட்டு வலியெல்லாம் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. சடனாக அவங்க வந்தனால எனக்கு சரியாக எந்த டப்பாவுமே கிடைக்கல. அதனால் வேப்ப எண்ணெய் இருந்தது, காலியானதில் நாங்கள் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கோம். சரிங்களா? தேஜு இது என்ன இந்த எண்ணெயெல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லும்போது விளக்க எண்ணெய்ன்னு சொல்லாமல் வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது விளக்க எண்ணெய் பாட்டில் தான். அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்கள். தேஜுக்கிட்ட வேப்ப எண்ணெய்ன்னு போய் சொன்னதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்கள். நீ சாப்பிடுவ தானே? நான் சாப்பிட மாட்டேன். நான் சாயங்காலம் சொல்லுவேன், அம்மா எனக்கு மட்டும் என்ன சாப்பாடு கொடு, எனக்கு குழம்பு வேணும். ஏன் குழம்பு வேணாம்? இன்னைக்கு நீ அந்த அந்த எண்ணெய் போட்டிருக்க. நல்லா தான் இருக்கும். கசப்பா சூப்பராக இருக்கும் குழம்பு. கசக்கவா பசக்கவா? நல்லா இருக்குமா? ஆனால் குழம்பு சரி சாப்பிடு. சீச்சி, நான்லாம் சாப்பிட மாட்டேன்பா. நான் வெறும் சோறு மட்டும் சாப்பிடுவேன்னு ரியாக்ட் பண்ணனால வீடியோ எடுத்தேன். வீடியோவில் சரிங்கிறான். உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுது. வேணாவா அப்படி இழுக்க. இது மறுநாள் காலையிலங்க. தலகாணி உரையில் சைடில் மட்டும் அந்த லேஸ் மாதிரி தைச்சிருக்கிறனால நார் இருக்குங்க. அதை எடுத்து கொந்தால நூலில் நாங்கள் தைச்சிருக்கோம்ல, அந்த நூலுக்குள்ளே விட்டு இழுத்துக்கிட்டு இருக்கா. நேற்று அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது இவளும் சொன்னாங்க, எங்களுக்கு அங்கன்வாடி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மட்டும் இல்லைன்னு. காலையில் கேட்குறா, அவங்களாம் பெரிய மேடமேமா, அவங்களுக்கு மட்டும் அங்கன்வாடி இருக்குது, எங்களுக்கு இல்லையா? இல்லை. எதுக்கு நடக்கிறேன்? நேற்று நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பால் குடித்தாங்க. வயிறு ஃபுல்லாக இருக்குமான்னு சொன்னனால ஒரு 2 நிமிஷம் நட, அதுக்கப்புறம் தூங்கலான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலையில் ஒரே ஒரு கொய்யாக்காய் தான் சாப்பிட்டா. இன்னும் பால் கூட குடிக்கல. போர் அடிக்குது போல். நடந்துக்கிட்டு இருக்காங்க.
சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இடையில ஒரு 3-4 நாள் மழை பெஞ்சதில் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சாதாரணமாக பூசுகிற இடம் எப்படி இருக்கும், ஒருவேளை ஒரு 4-5 நாள் பூசலை அப்படின்னா நம்ம பூசின இடமே வெள்ளை வெள்ளையாக அப்படியே எடுத்துகிட்டு வந்த மாதிரி மாறிடும். இங்கே பாருங்கள், இதை தான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாங்க சாணி பூசுகிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே தரை இருக்குது அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம்லாம் பூசிக்கிட்டே இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சாணி பூசி விட்டுருந்தேன். இதை நீங்கள் நிறைய பேர் சிரமப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்க, இருந்தாலும் என்ன பண்ணுறது. சாணி பூச ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹோலிக்கு வச்சுருப்போம்ல இங்கே பவுடர், அதில் விளையாடுறேன்னு சொல்லி இங்கே பாருங்கள், டீ பண்ணுறேங்கிறதும் மிளகாத்தூள் பண்ணுறேங்கிறதும் எப்படி பவுடர் கலக்கி விளையாடுறேன்னு விளையாண்டு இந்த இடம் இப்படி இருந்தது கூட பிரச்சனை இல்லை. எந்திரி தேஜு, பின்னாடி திரும்பு, இங்கிட்டு திரும்பு. அங்கே பாருங்க என்ன ஒரு அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸுன்னு. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆ, எது கெமிக்கல்? உனக்கு இப்படியெல்லாம் விளையாடுறதுக்கு யாரதாம்மா கற்றுக் கொடுத்தா? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது மண் சலிச்சு இட்லி தோசை பொரியல் சாம்பார் குழம்பு முட்டை இதிலே முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். அந்த விளையாட்டு விளையாடி போர் அடித்ததுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு விளையாட்டுங்க. நாங்கள் கூட வீட்டுக்குள்ளெல்லாம் மண் பூசுவோம்ல, அதை வச்சு சப்பாத்தி மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த டைமில் தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். என்னோடய மாமனார் வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே கிடக்கிற இலையெல்லாம் கூட்ட வேணான்னு சொல்லுவாங்க, ஏன்னா உள்ளே மக்கிரும், அது வந்து மண் இன்னும் விளைச்சலுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நிறைய தக்காளி செடி வந்திருக்குங்க. அதை வந்து இலை அதிகமாக இருக்கிறனால சரியாக வளராதோ அப்படிங்கிறனால கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்கேன். நிறைய இருந்ததில் ஒரு 4 தக்காளி செடி மட்டும் தனியாக ஊண்டி வச்சுருக்கேன். அது நல்லா வளர்ந்ததுன்னா மற்ற எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு இடத்துல ஊண்டி வச்சிடலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த டைமில் தக்காளி செடி வளராதுன்னு. பார்க்கலாம், ஊண்டி இருக்கிறது சரியாக பொழைச்சிடுச்சுன்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக நட்டுடலாம். அங்கே கொஞ்சம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடு. பின்னாடி இலுப்பை மரம் இருக்குல்லங்க, அந்த சைடு பாத்ரூம்க்கெலாம் போகிற மரம் இல்லைங்களா, அந்த ஒரு 4 நாள்லையே எவ்வளோ செடி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னுமே இங்கே மழை காலம் இருக்குது, அதனால் பெரிய பெரிய செடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அடைஞ்சு இருந்திருக்கும்ல, அதை மட்டும் மண்வெட்டியில் அவர் வெட்டி விட்டார். கொஞ்சம் வெளியேயும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முடிஞ்சிருச்சுங்க, செம்ம வெயில், பயங்கரமாக வேர்க்குது. இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா இன்னுமே மழை இருக்குது. இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. விறகு இருக்கிற இடத்துல இன்னொரு நாள் க்ளீன் பண்ணலான்னு விட்டாச்சு. இப்போ பெய்கிற மழை வந்து எப்போதும் போல் நல்ல காற்றோடு தான் வருதுங்க. நம்ம வீட்டுக்கிட்ட அந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் இருக்குது இல்லைங்க, அதுக்கு பக்கத்தில் இருந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளை உடஞ்சிருக்குன்னு. ஆனால் ஐஸ் கட்டி மழை இல்லை, அது தேஜு ரொம்ப மிஸ் பண்ணுறா. கொஞ்சம் வேகமாக நல்ல பெரிய மழையை பெஞ்சது அப்படின்னாவே ஐஸ் கட்டி விழுமானே தான் தேஜு கேட்டுக்கிட்டே இருக்கா. எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு வந்து சாதம், ரசம் வச்சுருந்தேன், அதனால் உருளைக்கிழங்கு பொரிச்சிருந்தேன். இது வந்து நேற்று செஞ்ச மீசை கெளுத்து மீன் இருக்குல்ல, கெளுத்து மீன் தொக்கு. அப்புறம் அவர் வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் டைம் ஆச்சுங்களா, பாப்பாவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி மட்டும் நம்ம ஊர் ஸ்டைலில் தொக்கு மாதிரி செஞ்சுருந்தேன். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரசம் சாப்பிடணும். எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால் சூடாக சாப்பிடணுங்கிறதுக்காக தட்டு போட்டு மூடியிருக்கேன். ஓகே, என்ன இவ்வளோ நான் சாப்பிட்றேன் உனக்கு கொடுக்கலையா? அவளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வேணுமான்னு கேட்டேங்க. எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. தக்காளி தொக்கு வேணான்னு சொல்லிட்டா. நான் ரசம் மட்டும் போட்டு எனக்கு தட்டில் ஊற்றி கொடு. நீ தானே சொன்ன எனக்கு ரசம் மட்டும் போதும்னு. இப்போ நான் சாப்பிடும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக நீ மட்டும் இவ்வளோ சாப்பிடு, எனக்கு மட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன்னு கேட்குறா. மீன் வச்சுருக்கேன், சாப்பிடு. இல்லாட்டி இப்போ சாப்பிடும்போது ஊட்டி விடுறேன். இதை சாப்பிட்ரு, நான் ஊட்டி விடுறேன், நீ அதை சாப்பிடு. ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம்.
இதுக்கப்புறம் வந்து அந்த பருங்கிறத அவங்க பறிச்சுட்டு வந்தாங்கள, அதையுமே கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மரம் வந்து எங்கள் ஊர் சைடு இருக்குது. நாங்கள் கூட குடிக்கிற தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வருவோம் இல்லைங்க, அங்கே இருக்குது. ஆனால் அது அவ்வளோ பெருசு இல்லை, பெரிய பெரிய பழமாக. இன்னமும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா அந்த கரடி அவங்க தான் வருது. ஒரு பெரிய கிளையே உடச்சிருக்காங்க. இலை எவ்வளோ பெரிய கிளை கையில் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். बैठ के गिपिक करके खाएगा। ठीक है, हेलो कर दे। हेलो, दिस इज बारू। सर हमको टिके देखना फेमस हो। हां देख तो कोडा आजी बारू तो यू होउची ऑर्डर आना ना पास्ता ना இப்போ என் ஹஸ்பண்டோட இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஒரு மொழி பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியலங்க. இது வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் சில பேருக்கு அவங்க பறித்த வீடியோவில் சரியாக தெரியாமல் இருக்கலாம்ல, அதனால தான் நம்ம வீட்டுக்கிட்ட அந்த மரம் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் ஆகலை, ஒரு 2-3 செடியாக இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் உடச்சிட்டு வந்து காமிக்கலான்னு கொண்டுட்டு வந்தேன். இதை வந்து இப்போ எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாமா? அது வந்து நல்ல ஈஸியாக தாங்க இருக்கும் அதோட ஓடலாம். அங்கே பாருங்கள், என்னோடய நாத்தனார் தான் பிக்கிறா. உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் நல்ல புளிப்பாக இருக்கும். நம்ம உப்பு அதுக்கப்புறம் வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்தும் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த பழத்தில் வந்து வரமிளகாய் பொடி சேர்த்தோம் அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகுன்னு சொல்கிறாங்க. இதே பச்சை மிளகாவோ இல்லை வரமிளகாவோ சுட்டுட்டு மிளகாயை நச்சு கொஞ்சம் காரத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ ஒன்றும் செய்யாதுங்களாம். ஈவினிங் டைமில் எடுத்தோங்களா, ஜஸ்ட்டு எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷூட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி மிளகாய் பொடி சேர்த்துட்டா இப்போ உப்பு சேர்க்குறா பாருங்கள். இதை வந்து இன்னொரு முறையிலையுமே சாப்பிடுவாங்க. மூங்கில் மரம் இருக்குல்லங்க, அது வந்து ஒரு சைடு வந்து ஓட்டை இல்லாதது, இன்னொரு சைடு ஓட்டை இருக்கிறதுல நல்லா கழுவிட்டு இதை இந்த மாதிரி அந்த ஓடையெல்லாம் உடச்சிட்டு இந்த பழத்தை மட்டும் உள்ளே போட்டுட்டு ஒரு குச்சியை வச்சு நலுத்து பரோட்டா எப்படி குத்துவாங்க அந்த மாதிரி குத்துனா அதில் வந்து ஜூஸியாகவும் வரும், நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுவாங்கங்க. இங்கே புளிப்புமே சூப்பராக சாப்பிட்றாங்க. ஆனால் குழம்புல ஏதாவது புளி சேர்த்தாங்க அப்படின்னா பிடிக்கல. ஏதாவது 1-2 மீன் குழம்பு மட்டும் இந்த மீன் வந்து புளி சேர்த்து செஞ்சால் தான் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் சேர்க்குறாங்க. ஆனால் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. அதை வந்து இவ்வளோலாம் நான் சாப்பிட மாட்டேங்க, ரொம்பவே புளிக்கும். புளியம்பழத்தை விடவே கொஞ்சம் புளிக்கும்னா பார்த்துக்கோங்க. உப்பும் மிளகாய் பொடியும் போட்டிருக்கிறதுனால அந்தளவுக்கு புளிப்பு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைய இது எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. அதோட கொட்டை இப்படி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த குடுப்பனை இருக்குன்னு தெரியல. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமே கூட நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம பணம் கொடுத்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது எத்தனை பேர் இப்போ வரைக்கும் கரெக்டாக செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் செய்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். தெரிஞ்சு நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா படித்ததுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி போயிட்டு நம்ம அப்பா அம்மா பார்த்துக்கிறத விட கண்டிப்பாக அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள இன்னுமே கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். அந்த விஷயத்தில் எத்தனை பொண்ணுங்களுக்கு அவங்க வீட்டுக்காரங்க பெர்மிஷனோட செய்கிறாங்க என்னன்னு தெரியல. நிறைய பேர் வீட்டில் பெர்மிஷன் கிடைக்காமலும் இருக்கலாம். ஏன்னா நம்மளோட அப்பா அம்மா கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பாங்கல்ல, அதனால நிறைய பிரச்சனை வரலாம். பெரிய ரூல்ஸ் ஒன்று இருக்குங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம். என்னென்னா, நம்ம மருமகள் ஆகிட்டு நம்ம ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் சில வீட்டில் வந்து நம்மளோட அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது கூட மற்றவங்களோட பெர்மிஷன் வாங்கணும். என்ன பண்ணுறது, பொண்ணுங்களோட தலைவிதி. இதை பற்றி நிறைய டைம் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் நம்ம பொண்ணுங்களை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. சரி, இது வந்து நம்ம தனியாக பேசணும் அப்படின்னா நீ எல்லாம் எதுக்கு இதை பேசுகிறேன்னு சில பேர் வருவாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஒரு நரகத்தில் விழுந்ததுக்கப்புறம் அதே நரகத்தில் நம்ம பிள்ளைங்களை பிடிச்சி தள்ளுவோமா, அந்த மாதிரி இருக்குது.
ஏன் தான் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ ரூல்ஸ்ன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.